அடுத்ததாக தோழர் வனச்சிலையன் அவர்கள் விடுதலை சிறுத்தை கட்சியின் மாநில செயலாளர் பொதுத்துறை அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். இன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் 135வது பிறந்த நாளை ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு நிதி நெருக்கடிகள் இருந்தபோதும் தொடர்ந்து இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர் ஐயா சவுந்தரராஜன் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு பல்வேறு தலைவர்களை பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உலகம் முழுக்கும் சர்வதேச அளவில் கொண்டாடக்கூடிய ஒரு மகத்தான தலைவர் என்றால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை தவிர வேறு தலைவர்கள் இல்லை என்பதுதான் நாடு இருந்த உண்மை. இன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இயற்றிய சட்டம் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு மட்டும் பயன்படவில்லை. இன்றைக்கு இந்திய அரசு மூச்சு விடுகிறது என்றால் புரட்சி அம்பேத்கர் அவர்கள் இயற்றிய சட்டம் தான் என்பதை மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு சனாதன கும்பல் சங்கிகள் புரட்சி அம்பேத்கர் அவர்கள் இயற்றிய சட்டத்தை ஒழிப்பதற்கு மாற்றுவதற்கு பல்வேறு முனைப்புகளை நாடாளுமன்றத்திலும் நேரடியாக மறைமுகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அதை முறியடிக்க வேண்டுமானால் நாம் மதசார்பற்ற சக்திகள் ஜனநாயக சக்திகள் ஒன்று கூடி சனாதன கும்பலை அழித்தொழித்து ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைக்க வேண்டியது நம்முடைய தலையாய கடமை. புரட்சி அம்பேத்கர் அவர்கள் இன்றைக்கு அவர் இயற்றிய சட்டம் என்பது பெண்களுக்கு இந்து கோடி என்று சொல்லக்கூடிய பெண்களுக்கு சொத்துரிமையை அந்த சட்டத்தை கொண்டு வருகின்ற போது அன்றைக்கு மந்திர சபையில் இருந்தவர்கள் அனைவரும் எதிர்த்த போது தன்னுடைய சட்டத்துறை அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தவர் என்பது நாடு இருந்த உண்மை. பதவிக்காகவோ பவுசுக்காகவோ புரட்சி அம்பேத்கர் அவர்கள் பதவியை வகிக்கவில்லை. அவர் 2 ஆண்டுகள் 11 மாதம் 18 நாட்கள் அறுபாடுபட்டு தன் 2 கைகளாலும் எழுதி தன் கைகள் வீங்கிய போதும் கூட அயராது உழைத்து அவர் இயற்றிய சட்டம்தான் அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு அவருடைய மறைவுக்கு கூட காரணமாக அமைந்தது. டிராப்ட் கமிட்டி என்று சொல்லக்கூடிய வரவு குழுவை அமைத்த போது டிடி கிருஷ்ணமாச்சாரிய உட்பட 7 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டது. ஆனால் 7 பேரில் புரட்சி அம்பேத்கர் அவர்கள் மட்டும்தான் இந்திய அரசியல் சாசனத்தை எழுதினார் என்பது நாடு இருந்த உண்மை. இன்றைக்கு படித்த பட்டதாரிகளுக்கும் சொத்துரிமை உள்ளவர்களுக்கு மட்டும்தான் ஓட்டு என்பதை மாற்றி புரட்சி அம்பேத்கர் அவர்கள் எழுதிய சட்டத்தால் தான் ஒரு ஓட்டு எளிய மக்களுக்கும் ஒரு ஓட்டு உயர்ந்தவனுக்கும் ஒரு ஓட்டு என்பதை சமத்துவத்தை நிலைநாட்டிய நீதி சமத்துவம் சகோதரத்துவம் சுதந்திரம் என்பதை வலியுறுத்தியவர் புரட்சி அம்பேத்கர் அவர்களை மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு இந்திய அரசு இந்திய நாட்டில் பல்வேறு இடங்களிலே புரட்சி அம்பேத்கருடைய சிலை இன்றைக்கு சிறைப்படுத்தப்பட்டு இருக்கிறது. வெக்கக்கேடு மானக்கேடு. இன்றைக்கு தமிழ்நாட்டில் எத்தனை இடங்களில் புரட்சி அம்பேத்கருடைய சிலை அவமானப்படுத்தப்படுகிறது. யாருக்கா அவர் போராடினாரோ யாருக்கா அவர் சட்டம் இயற்றினாரோ அவர்களால் இன்றைக்கு இந்த சிலை அவமதிக்கப்படுகிறது. அதுக்கு என்ன காரணம்? ஆளுகின்ற எந்த அரசாக இருந்தாலும் எங்கேயாவது அந்த சிலையை சேதப்படுத்துகின்ற ஒரு நாள் சுட்டு வீழ்த்தியட்டும். அன்றைக்கு சட்ட ஒழுங்கு சரியா இருக்குமா இல்லையா? அவை எந்த தலைவருக்கும் எந்த நாட்டிலும் இல்லாத ஒரு அவமானம் புரட்சி அம்பேத்கருடைய சிலை சிறைப்படுத்தப்பட்டு கூண்டில் அடைக்கப்பட்டு இருக்கிறது. இது இந்திய அரசுக்கும் ஆளுகின்ற அரசுக்கும் அவமானம் என்பதை சொல்லிக் கொள்கிறேன். இன்றைக்கு புரட்சி அம்பேத்கர் அவர்கள் இயற்றிய சட்டம் இன்றைக்கு உலக நாடுகளிலே இல்லாத அளவுக்கு இந்த இந்திய நாட்டிலே பல்வேறு மதங்கள் பல்வேறு மொழிகள் பல்வேறு சாதிகள் இந்த பிரிவுகளெல்லாம் அடக்கி அனைவருக்குமான சமத்துவ சட்டத்தை உருவாக்கியவர் புரட்சி அம்பேத்கர் அவர்கள். ஆகவே அவர் இயற்றிய சட்டம் என்பது சில பேர் நினைப்பது கொண்டு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உயர்வுக்காக மட்டுமல்ல. ஆனால் இன்றைக்கு சமீபத்தில் தேர்தல் நடந்து கொண்டே இருக்கிறது. தேர்தலுடைய வேலைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. விடுதலை சிறுத்தை தலைவர் திருமாவளவன் அவர்கள் பல்வேறு விமர்சனத்துக்கு ஆளாக்கப்பட்டார், ஆளாகி கொண்டிருக்கிறார். காரணம், தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளவனுக்கு 8 சீட்டு அப்படின்னு பேசுறாங்க. ஊடகத்தில் பல்வேறு விமர்சனங்கள் வருது. ஆனால் தலைவர் ரொம்ப தெளிவாக சொன்னார், எங்களுக்கு சீட்டு நோக்கம் இல்லை, எங்களுடைய கொள்கை கோட்பாடு மதசார்பற்ற கூட்டணி இந்த பாசிச சக்திகளை சனாதன கும்பலை சங்கிகளை
யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்பதை முடிவு செய்வதுதான் எங்களுடைய நோக்கம் என்பது சமரசமட்டு பல்வேறு அசிங்கம் அவமானங்களை தாண்டி சமரசத்தோடு இந்த கூட்டணி வலுவாக இருக்கக்கூடிய காரணம் எழுச்சி தமிழ் திருமாவளவன் என்பதை மறந்துவிடக் கூடாது. பல்வேறு நெருக்கடிகள் எழுச்சி தமிழ் திருமாவளவன் சொன்னது போல நெருக்கடிகள் சூழ்ந்த போதும் கொள்கையை நெறிப்படியே வாழ்ந்த நேரம் தேவையை உணராமல் போராட முடியாது, போராட தெரியாமல் நீ வாழ முடியாது என்பது திருமாவின் குரல். அந்த கூற்றுக்கேற்ப இன்னைக்கு சர்வதேச இன்னைக்கு இந்திய அளவில் ராம்விலாஸ் பாஸ்வான் என்ற ஒரு தனித்தலைவர் இருந்தார். விபி சிங் சமூக நீதி காவலர். விபி சிங் பிறகு அவர் தான் இந்த நாட்டுடைய பிரதமராக வரக்கூடிய தகுதி படைத்தவர் என்று சொன்னார்கள். ஆனால் சனாதன கும்பலோடு உறவு வைத்த காரணத்தால் அவருடைய மரணம் கேள்விக்குறியாகிறது. அதே போன்று இன்னைக்கு ராம்தாஸ் அத்வாலே என்ற ஒரு தலைவர் இருக்கிறார். அவருடைய நிலைமை என்ன? அதே போன்று உதித்ராஜ் என்ற ஒரு தலைவர் இருந்தார். அவருடைய நிலைமை என்ன? சங்கிகள் எப்போதும் உறவாடி கெடுத்து இன்னைக்கு பல்வேறு தமிழ்நாட்டிலே காங்கிரஸ்ல இருந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினரை விலைக்கு வாங்கினார்கள். அவருடைய நிலைமை என்ன? ஆகவே எப்போதும் ஆர்எஸ்டைய கும்பல் உறவாடி எடுப்பதுதான் ஆர்எஸ்டைய சதி வேலை. ஆகவே அவர்களை புரிந்து கொண்டு நாம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பாசிச கும்பலை சங்கிகளை ஓட விரட்டுவதற்கு உங்களுடைய ஓட்டுகளை சரியான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு வாக்களித்து சங்கிகளை பாசிச கும்பலை ஒழிக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்பு நன்றி பாராட்டி விடுகிறேன். தலைநிமிர சேரி திரளும் அன்று தலைகளாய் நாடு என்று கூறி வாய்ப்பு நன்றி பாராட்டி விடுகிறேன். நன்றி, வணக்கம். செய்வி.